Hello all, welcome to Aram'S Academy. இன்னைக்கு நம்ம subject specific weekly current affairsல geography and environment topics in news last week பார்க்கலாம். So first, Cyprus, Cook Islands, Totapuri mangoes, Surinsar-Mansar Wildlife Sanctuary, Energy Transition Index. So இந்த 5 topics பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல டீடைலா பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் சிப்ரஸ், இது ஏன் நியூஸில் இருந்தது? பிரைம் மினிஸ்டர் வந்து அவங்களுக்கு 5-day 3 nation விசிட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க வித் எ ஸ்டாப் இன் சிப்ரஸ் அன்னு சொல்லி ஒரு நியூஸ் இருந்தது. ஓகேங்களா? ஸோ அதனால நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ சிப்ரஸில் அந்த ஸ்டாப் இருக்குன்னு சொல்லியிருக்கா, அப்போ எங்கே இருக்குது என்ன இது எல்லாமே தெரிஞ்சுக்கணும். ஸோ இட் இஸ் இன் நார்த் ஈஸ்டர்ன் கார்னர் ஆஃப் மெடிட்டரேனியன் சி. ஓகேங்களா? ஸோ மெடிட்டரேனியன் சீக்கு நார்த் ஈஸ்ட் கார்னர்ல, டர்க்கிக்கு அப்படியே சவுத்தில் நம்ம இந்த சிப்ரஸ்ன்னு பார்க்க முடியும். ஓகேங்களா? அண்ட் இட் இஸ் இன் வெஸ்டர்ன் ஏஷியா பட் பொலிட்டிக்கலி அலைன்ட் வித் யூரோப். எவ்வளோ ஏரியா? 9,251 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் சொல்றாங்க. வாட் இஸ் தி கேபிட்டல்? நிக்கோஷியா. இட் இஸ் தி கேபிட்டல். ஓகே. Next, what are the major cities? Limassol, Larnaca, Paphos and Famagusta. Okay, lies in both northern and eastern hemispheres. So neighboring countries pathingana Greece, south of Turkey, Lebanon, Syria and Egypt, Israel and Gaza. So இதுதா அந்த neighboring countries. Okay. நெக்ஸ்ட் கிளைமேட் சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி மெடிட்டரேனியன் நார்த் ஈஸ்டர்னு சொல்லும்போது அங்கே கிளைமேட் வந்து மெடிட்டரேனியன் கிளைமேட். ஸோ ஹாட் ட்ரை சம்மர்ஸ், மைல்டு வெட் வின்டர்ஸ். ஹையஸ்ட் பாயிண்ட் வந்து மவுண்ட் ஒலிம்பஸ். ஸோ அண்ட் இண்டிபெண்டன்ஸ் வந்து எப்போ வந்திருக்கு? இண்டிபெண்டன்ட் ரிப்பப்ளிக் இன் 1960. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் வாட் யூ ஷுட் பி நோயிங். And this is all UN role இருக்கு. Official languages Greek and Turkish, and it is also member of European Union. So presidential republic இருக்கு. President is both head of the state as well as head of the government. நம்மளுக்கு மாதிரி president prime minister இல்லாம president அங்க head of the state head of the government. ஸோ அந்த மாதிரி. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் அபவுட் சிப்ரஸ். ஸோ யூ ஷுட் பி நோயிங் சிப்ரஸ் அண்ட் சொல்லும் போது மெடிட்டரேனியன் சீக்கு எங்கே இருக்குது, நைபரிங் கண்ட்ரிஸ் என்ன ஹெமிஸ்பியரில் இருக்குது, யூரோப்பியன் யூனியனில் பார்ட்டா கிடையாதா, யூரோப்க்கு பொலிட்டிக்கலி அலைண்டா இல்லையா, ஓகே, ஆல் திஸ் திங்ஸ், கிளைமேட் வந்து அந்த நைபரிங் கண்ட்ரிஸ் என்ன. ஸோ யூ ஷுட் பி நோயிங் ஆல் திஸ். மவுண்ட் ஒலிம்பஸ் அண்ட் சொல்கிறது இங்கே வாட் இஸ் தி ரூல், வாட் இஸ் தி ஹையஸ்ட் பாயிண்ட், இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட், கூக் ஐலாண்ட்ஸ். இதே நியூஸ்ல இருந்தது. நியூசிலாந்து வந்து பட்ஜெட் ஃபண்டிங்ல மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ்னு வந்து குக் ஐலாண்ட்ஸ்க்கு சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நியூஸ் இருந்தது. ஸோ வி ஷுட் நோ அபவுட் திஸ் குக் ஐலாண்ட்ஸ். ஸோ இது எங்கே இருக்கு? சவுத் பசிபிக் ஓஷன்ல இருக்கிற குரூப் ஆஃப் 15 ஸ்மால் ஐலாண்ட்ஸ் தான் இது. ஓகேங்களா? ஸோ லொக்கேட்டட் மிட்வே பிட்வீன் ஹவாய் அண்ட் நியூசிலாந்து. ஸோ அதனால தான் பாலினேஷியன் ட்ரையாங்கிள் சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இட் இஸ் இன் போத் சதர்ன் அண்ட் ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியர். ஸோ நைபரிங் சொல்லி பார்த்தீங்கன்னா நியூ தொங்கா, சமோவா அண்ட் சவுத் ஆஃப் கிரிபட்டி, வெஸ்ட் ஆஃப் ஃப்ரெஞ்ச் பாலினேஷியா. ஸோ 240 ஸ்கொயர் கிலோமீட்டர். ஸோ ஐலாண்ட் டிவிஷன் வந்து 6 நார்தர்ன் அண்ட் 9, டோட்டலாக 15 சொல்லியிருக்கோமா? நார்தர்ன் 6, 9 சதர்ன். நார்த்தன் ஐலாண்ட்ஸ்ன்னு சொல்லும் போது அங்கே லோ லையிங் கோரல் அட்டோல்ஸ் இருக்கு. ஸோ பாப்புலேஷன் ஸ்பார்ஸாக இருக்கு. ஒயிட் சாண்ட் பீச்சஸ் வந்து அங்கே இருக்கா. சதர்ன் ஐலாண்ட்ஸ்ன்னு சொல்லும் போது அவங்க வால்கானிக்காக இருக்காங்க. ரொம்ப மோர் பாப்புலேஷன், இங்கே ரொம்ப கம்மி. ஓகே, இங்கே மோர் அண்ட் இட் இன்க்ளூட்ஸ் ராரோடோங்கா அண்ட் ஐ2 டக்கி. ஓகேங்களா? ஸோ சதர்ன் வந்து வால்கானிக், மோர் பாப்புலேஷன். நார்த்தன் வந்து sparse population and it is like more low lying coral. Okay, so all these things island கூட நீங்க தெரிஞ்சுக்கலாம். ராரோடோங்கா ஐலாண்ட், இன்டர் ஐலாண்ட் டிஸ்டன்ஸ் வந்து ஹியூஜ் டிஸ்டன்ஸ் செப்பரேட். நார்த்தன் ஐலாண்ட் அண்ட் சதர்ன் ஐலாண்ட்ஸ்னு பெரிய டிஸ்டன்ஸ் வந்து செப்பரேட் பண்ணிட்டு இருக்கு. அண்ட் இந்த ராரோடோங்கா ஐலாண்ட்ல there is something called Manga which is the highest point. Okay, so you should be knowing those things about that particular கூக் ஐலாண்ட்ஸ். ஸோ எங்கே இருக்கு, எவ்வளோ குரூப் ஆஃப் ஐலாண்ட்ஸ், அதில் நார்தன் எவ்வளோ, சதர்ன் எவ்வளோ, நார்தன் சதர்னுக்கு டிஸ்டன்ஸ் இருக்கா, நார்தன் ஃபீச்சர்ஸ் என்ன, சதர்ன் ஃபீச்சர்ஸ் என்ன, இவ்வளோ பேசிக் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டா நல்லது. நெக்ஸ்ட், டோட்டாபுரி மேங்கோஸ்.
ஸோ ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட் வந்து ஜூசி டோட்டாபுரி மேங்கோஸ்னு அதர் ஸ்டேட்ஸ்ல இருந்து சித்தூர் டிஸ்ட்ரிக்ட்குள்ள வரதுக்கு பேன் பண்ணிட்டாங்க. அதனால தான் திஸ் மேங்கோஸ் வழன் நியூஸ். ஸோ இது வந்து பிரைமர்லி ஆந்திர பிரதேஷ்ல இருக்கிற சித்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல இது பண்ணுவாங்க. அண்ட் கர்நாடகா அண்ட் தமிழ்நாடு பார்டரிங் டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல கூட திஸ் இஸ் பிரைமர்லி க்ரோன். ஸோ அந்த ஷேப் பார்த்தீங்கன்னா elongated body, distinct parrot beak like tip. ஸோ அதுதான் டோட்டாபுரி. ஓகேங்களா? ஸோ அந்த இது ஓகே. ஸோ எலாங்கேட்டடாக அந்த பேரட் பீக் மாதிரி அந்த டிப்பில் வரும். திஸ் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஜினிமோத்தி, சந்தர்ஷா, பெங்களோரா, இந்த மாதிரி சவுத் இந்தியாவில் டிஃப்ரெண்ட் நேம்ஸ் வந்து இருக்கு. ஸோ திஸ் இஸ் யூஸ்ட் இன் தி ப்ரொடக்ஷன் ஆஃப் ட்ரிங்க்ஸ். ஜூசி டோட்டாபுரி மேங்கோஸ் வந்து ஜூசி டோட்டாபுரி மேங்கோஸ் தான் சொல்லுவாங்க. பல்ப் கண்டென்ட் ஹையாக இருக்கும். ஸோ பல்ப் எக்ஸ்ட்ராக்ஷன் யூனிட்ஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறது டொமஸ்டிக் மார்க்கெட்ஸில் திஸ் இஸ் ஹேவிங் அ வெரி ஹை டிமாண்ட். அண்ட் வெல் ட்ரைன்டு லோமி சாயில், நியூட்ரல் டு ஸ்லைட்லி acidic pH இதுக்கு தேவைப்படும். ஓகேங்களா? ஸோ கிளைமேட் ட்ராபிக்கல் கிளைமேட், ஸோ மாடரேட் டு ஹை டெம்பரேச்சர்ஸ். நெக்ஸ்ட் விட்டமின் சி வந்து இது வந்து இட் இஸ் ஹேவிங் ஹை கண்டென்ட் அண்ட் விட்டமின் ஏ. ஸோ விட்டமின் ஏ வந்து விஷனுக்கு, விட்டமின் சி இம்யூனிட்டி, ஸோ இட்ஸ் குட் ஃபார் ஹெல்த் அண்ட் ஸ்கின் ஹெல்த். ஓகேங்களா? ஸோ இப்போ எல்லாரும் அந்த ஸ்கின் ஹெல்த் பின்னாடி ரொம்ப ஓடுறாங்க இல்லையா? ஸோ விட்டமின் ஏ இஸ் குட் ஃபார் ஸ்கின் ஹெல்த். மினரல் கண்டென்ட் contains calcium, potassium, magnesium, bones and muscles-க்கு ரொம்ப நல்லது. அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ப்ராப்பர்ட்டிஸும் இருக்கு. ஓகேங்களா? ஸோ தட் இஸ் ஆல்சோ குட் ஃபார் ஹெல்த். நெக்ஸ்ட் சுரின்சர்-மன்சர் வைல்ட் லைஃப் சாங்சுரி. ஸோ இதே நியூஸ்ல இருந்தது. ஜம்மு அண்ட் காஷ்மீர் கவர்மெண்ட் வந்து டிவிஷனல் லெவல் கமிட்டின்னு கான்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. எதுக்கு? அந்த சுரின்சர்-மன்சர் வைல்ட் லைஃப் சாங்சுரிக்கு அரௌண்ட்ல இருக்கிற எக்கோ சென்சிட்டிவ் ஜோன் வந்து மானிட்டர் பண்றதுக்காக. ஓகேங்களா? ஸோ இந்த சாங்சுரி எங்க இருக்கு? சிச்சுவேட்டட் இன் யூனியன் டெரிட்டரி ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர். And this is reflecting the region's ecological diversity and conservation significance. So this Surinsar-Mansar Wildlife Sanctuary, Jammu and Kashmir irukku. So this is named after twin freshwater lakes. Anga vandu two freshwater lakes irukku. Enna Surinsar-Mansar and the twin lakes and solluvaanga. So 16 kilometer apart la. So இது வந்து ரொம்ப ecologically and culturally ரொம்ப important. So அது வச்சு தான் அந்த wildlife sanctuaryக்கு பேர் கொடுத்திருக்காங்க. So this covers part of Jammu, Udhampur இதெல்லாமே. And Ramsar status இருக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா Mansar Lake and Surinsar Lake they were designated as Ramsar wetlands of international importance in 2005. So both this Surinsar and Mansar lakes they are declared as Ramsar sites அப்படின்னா wetlands of international importance. So acts as crucial catchment for river Tavi, supporting groundwater recharge, biodiversity, etc. So இங்க hilly terrain இருக்கு, moderate to steep slopes இருக்கு, seasonal drainage, typical of shivalik landscapes மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. So what are forest types here ன்னு சொல்லி பார்த்தா northern dry mixed deciduous forest, subtropical scrubs, pine forest, dodonia scrubs, some different micro habitats வந்து இங்க இருக்கு. ஸோ ஃபானா இருக்கு, வைல்ட் போர், ஃபாக்ஸ், லெப்பர்ட், இண்டியன் பேக்கிங் டேர், ஜாக்கல் எல்லாமே. ஃப்ளோராவும் நிறைய இருக்கு, அகேஷியா கத்தேச்சு இன்க்ளூடிங் கேஷியா ஃபிஸ்துலா, ஆல் திஸ் டல்வைஜியா சிசோ. ஸோ ஆல் திஸ் ஆர் ஃப்ளோரா அண்ட் ஃபானா நிறைய இருக்கு. சும்மா அந்த பேர் மட்டும் ஜஸ்ட் கிவ் அ ரீட் போதும். ஓகேங்களா? ஸோ தமிழ்நாடு வந்து இட் இஸ் ஹேவிங் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ராம்சர் சைட்ஸ். இது சுரின்சரும் மன்சரும் ராம்சர் சைட்ஸ்ன்னு சொல்லும் போது எந்த இடத்துல நிறைய ராம்சர் சைட்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுல. ஓகேங்களா? ஸோ டோட்டல் சைட்ஸ் வந்து 91 இருக்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் சைட் வந்து ஒடிஷால இருக்கிற சிலிகா லேக் இஸ் தி ஃபர்ஸ்ட் ராம்சர் சைட். அண்ட் கிலாடியோ நேஷனல் பார்க் they were the first to be designated as Ramsar sites. இப்போ நிறைய எங்க இருக்குன்னா தமிழ்நாடுல தான். ஸோ இதெல்லாம் நோடல் மினிஸ்ட்ரி யார் பார்த்துருப்பாங்க? மினிஸ்ட்ரி ஆஃப் என்வாயர்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச். ஸோ ராம்சர் கன்வென்ஷன் வந்து 1971 சைன் பண்ணாங்க. 1982 இந்தியா பிகம் தி மெம்பர் ஆஃப் திஸ் கன்வென்ஷன். ஓகே. நெக்ஸ்ட் எனர்ஜி டிரான்சிஷன் இண்டெக்ஸ். ஸோ இந்தியா வந்து எனர்ஜி டிரான்சிஷன் இண்டெக்ஸில் 71st பொசிஷனில் இருக்காங்கன்னு சொல்லி ரேங்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த எனர்ஜி டிரான்சிஷன் இண்டெக்ஸ்னு யார் ரிலீஸ் பண்ணுறாங்க? வேர்ல்ட் எக்கானமிக் ஃபாரம். ஸோ இது என்ன பண்ணுவாங்க? எனர்ஜி டிரான்சிஷன், தட் இஸ் ஃபாசில் ஃபியூல்ஸ் வந்து கிளீன் எனர்ஜிக்கு மாறுறதுல
கண்ட்ரிஸ் வந்து எவ்வளோ ப்ரோக்ரஸ் வந்து காமிச்சிருக்காங்க, அந்த ப்ரோக்ரஸ் எவாலுவேட் பண்ணி ரேங்கிங் கொடுப்பாங்க. ஸோ ஃபாசில் ஃபியூல்ஸ் வந்து க்ளீன் எனர்ஜிக்கு மாறுறது. ஓகே, ஸோ இங்கே 2 மேஜர் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது. எனர்ஜி சிஸ்டம் பெர்ஃபார்மன்ஸ், டிரான்சிஷன் ரெடினஸ். ரெடியாக இருக்காங்களா ஃபாசில் ஃபியூல்ஸ் வந்து க்ளீன் எனர்ஜி மாறுறதுக்கு, அங்கே பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, ப்ரோக்ரஸ் எப்படி இருக்குது. ஸோ ஸ்வீடன் ஆப்வியஸ்லி அந்த NSFன்னு சொல்கிறேன் அந்த ஸ்காண்டினேவியன் நேஷன்ஸ் தான் இந்த ரேங்கிங்ஸில் இப்போ பார்த்தாலும் ஃபர்ஸ்ட் இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபின்லாண்ட், அதுக்கப்புறம் டென்மார்க், நார்வே. ஓகேங்களா. சைனா வந்து 12th, US வந்து 17th, பாகிஸ்தான் 101. ஸோ ஃப்ரம் ரேங்க் ஆஃப் 63 இந்தியா வந்து ஸ்லிப்பாக இருக்கும், 71க்கு வந்திருக்கும். 63 வந்து 71க்கு கீழே வந்திருக்கும். ஸோ இந்தியா ஹாஸ் மேட் அட்வான்ஸ் இன் எனர்ஜி எஃபிஷியன்சி அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கெப்பாசிட்டி. ஸோ த குளோபல் ப்ரோக்ரஸ் செக்யூர் ஈக்விட்டபிள் சஸ்டைனபிள் எனர்ஜி வந்து குளோபலி பார்த்தீங்கன்னா ப்ரோக்ரஸ் வந்து நல்லா தான் இருக்குது. ஆனால் அங்கங்கே இந்த ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறதுக்கு பணம் தேவைப்படும், அங்கே கேப்ஸ் வருது. க்ளீன் எனர்ஜி இன்னோவேஷன் அண்ட் டிப்ளாய்மெண்ட்டுக்கு அந்த க்ரோயிங் கனெக்ஷன் இருக்க மாட்டேங்குது. ஸோ இதெல்லாம் வந்து பெரிய சேலஞ்சஸாகவே இருக்குது. ஓகேங்களா. ஸோ வேர்ல்ட் எக்கானமிக் ஃபோரம் அஸ் இன்டர்நேஷ்னல் organization for public and private cooperation. So global competitiveness report, global gender gap report, tourism report, global risk report, இது எல்லாமே வந்து travel and tourism report, all this வந்து இந்த world economic forum தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. Okay, now let's go for a quick revision. So first Cyprus. So இது நீங்க பார்க்கும்போது first you should be knowing இதோ இங்கே பாருங்களேன், மெடிட்டேரியன் சீயோட நார்த் ஈஸ்டர்ன் கார்னர்ல இருக்கு, டர்க்கிக்கு சவுத்தில் இருக்கு. ஸோ கிரீஸ், ஜோர்டன், லெபனன், சீரியா இதெல்லாம் இருக்கா, டர்க்கி இதெல்லாம் இருக்கா. ஸோ திஸ் இஸ் வாட் வி ஆர் அகேன் டெல்லிங். ஸோ இட் இஸ் இன் வெஸ்டர்ன் ஏஷியா, பட் பொலிட்டிக்கலி இட்ஸ் அலைன் வித் யூரோப். யூரோப்பியன் யூனியனில் பாட்டான்னு கேட்டால் ஆமாம் பாட்டு தான். ஸோ நைபரிங் கண்ட்ரிஸ்ன்னு சொல்லும்போது சிரியா, லெபனன், டர்க்கி, கிரீஸ், ஈஜிப்ட், இஸ்ரேல் அண்ட் காஜா. So hemispheres வந்து it lies both in eastern and northern hemispheres. So inga Olympus is the highest point and Mediterranean climate, which means hot summers and wet winters. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கூக் ஐலாண்ட்ஸ். கூக் ஐலாண்ட்ஸ்ன்னு சொல்லும் போது இங்கே வந்து 15 ஸ்மால் ஐலாண்ட்ஸ் எல்லாம் குரூப்பாக சேர்ந்து தான் இங்கே சொல்கிறோம். இட் இஸ் இன் சவுத் பசிபிக் ஓஷன். ஸோ இது வந்து இட்ஸ் லைக் லொக்கேட்டட் இன் த பாலினேஷியன் ட்ரையாங்கிள்னு சொல்கிறாங்க. அண்ட் சதர்ன் அண்ட் ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியர்ஸில் இது இருக்குது. So all these are neighboring regions and northern island, southern island and irukku. 6 வந்து northern, 9 total of 15 la 6 and 9. So northern வந்து low lying coral atolls sparse population, southern வந்து more population volcanic. Okay va. Next Totapuri mangoes, juicy mangoes, pulpy content jaasti. Chittoor district and Karnataka and Tamil Nadu bordering districts la will be able to see that. So that elongated shape, that parrot beak like tip idellame irukum. So idu pathingana well drained loamy and neutral to slightly acidic pH irukra mari namalukku soil வந்து வேணும். So domestic and export content வந்து இங்க நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம். And Surinsar-Mansar Wildlife Sanctuary ன்னு சொல்லும்போது ஸோ இது எங்கே இருக்குது, ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்குது. அண்ட் த டோட்டபுரி மேங்கோஸ் விட்டமின்ஸில், மினரல்ஸில், விட்டமின் சி, விட்டமின் ஏ, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் இது எல்லாமே ஜாஸ்தி. ஸோ குட் ஃபார் ஹெல்த். ஸோ சுரின்சர்-Mansar வைல்ட் லைஃப் சாங்சுரி ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்குது. சுரின்சர்-Mansarன்னு சொல்கிறது ட்வின் ஃப்ரெஷ் வாட்டர் லேக். ஸோ அதை வச்சு தான் இந்த நேம் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து ராம்சர் சைட்ஸ், போத் ஆர் ராம்சர் சைட்ஸ். ஸோ எக்கலாஜிக்கலி வெரி இம்பார்ட்டண்ட், ஃப்ளோரல் ஃபோனா நிறைய இருக்கிற ஏரியா. ராம்சர் சைட்ஸ்ன்னு சொல்லும்போது தமிழ்நாடு தான் நிறைய ராம்சர் சைட்ஸ் இருக்குது. சிலிக்கா அண்ட் கிலாடியோ நேஷனல் பார்க் வந்து ஃபர்ஸ்ட் டெசிக்னேட்டட். மினிஸ்டர் ஆஃப் என்வாயர்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் தான் இது பண்ணிட்டு இருக்காங்க. 1971 ராம்சர் கன்வென்ஷன், 1982 இந்தியா வந்து இட் பிகம் பார்ட். எனர்ஜி டிரான்சிஷன் இண்டெக்ஸ், வேர்ல்டு எக்கானமிக் ஃபோரம் இது பண்ணுறாங்க. க்ளீன் எனர்ஜிக்கு ஃபாசில் ஃபியூல்ஸ் வந்து அந்த ஷிஃப்ட் வந்து டிரான்சிஷன் வந்து எப்படி இருக்குது, அந்த கண்ட்ரிஸோட ப்ரோக்ரஸ் எவாலுவேட் பண்ணி ரேங்கிங் கொடுக்குறது தான் இங்கே மெயின் ஐடியா. ஸோ தீஸ் ஆர் தி ரேங்கிங்ஸ். ஸோ குளோபலி பார்த்தீங்கன்னா ஓகே இம்ப்ரூவ்மெண்ட் தான் இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் கேப்ஸ் இது எல்லாமே யூனோ சேலஞ்சஸாக இருக்குது. ஸோ ஆஸ்பிரன்ஸ் ப்ளீஸ் கீப் ரிவைசிங். ஸோ நல்லா ரிவைஸ் பண்ணிகிட்டே இருங்க. அண்ட்
follow this initiative daily, and I'm very sorry for not able to give you the videos last week because of my throat issues. So hopefully from now you'll be definitely and continuously getting the videos. So please follow them. UPSC aspirant இருக்கும்போது சுத்தி நடக்கிற திங்ஸ்ல பேசிக் திங்ஸ் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ we can expect many questions. சும்மா கேட்டுருவாங்க, எனர்ஜி டிரான்சிஷன் இண்டெக்ஸ் யார் ரிலீஸ் பண்ணுவாங்க, வேர்ல்ட் எக்கானமிக் ஃபோரம். ஓகே, அண்ட் அதே மாதிரி யூ ஷுட் பி நோயிங் கூக் ஐலாண்ட்ஸ் எங்கே இருக்குது. அப்போ யூ ஷுட் பி நோயிங் சுரன்சர்-மன்சார் வைல்ட் லைஃப் சாங்சுரி ஃப்ரெஷ் வாட்டர் லேக் அப்புறம் தான் வச்சிருக்காங்களாம். அது ராம்சர் சைட்டில் அந்த லேக்ஸ் வந்து டெசிக்னேட்டடா. ஸோ இந்த மாதிரி சும்மா இந்த சிப்ரஸ் அண்ட் சொல்லி கேட்கும்போது மெடிட்டரேனியன் கிளைமேட் இருக்கா இல்லையா. ஸோ திஸ் ஆர் பேசிக் டீட்டெயில்ஸ் which we can expect directly in your prelims question paper. Okay, so please follow the initiative and make best use of this initiative. Thank you. Have a nice day.